ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல ஈஷா யோகா சென்டர் தான் நம்ம சுத்தி பார்க்க போறோம். ஈஷா யோகா சென்டர் வர்றதுக்கு நீங்க கோயம்புத்தூர்ல இருந்து 30 கிலோமீட்டர்ஸ்ல ரீச் ஆகிடலாம். இது கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல இருந்து 42 கிலோமீட்டர்ஸ்லயும், பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 32 கிலோமீட்டர்ஸ்லயும் நீங்க இங்க ரீச் ஆகிடலாம். இந்த பிளேஸ் பாத்தீங்கன்னா தென்கைலாயம் அப்படின்னு சொல்லப்படுற நம்ம வெள்ளையங்கிரி மலையோட அடிவாரத்துல நடு பகுதியில அமைக்கப்பட்டிருக்கு. நல்ல ஒரு சீனிக் பிளேஸ்ன்னு சொல்லலாம். என்ட்ரன்ஸ்ல இருந்து கொஞ்ச தூரம் நம்ம உள்ள வந்ததுக்கு அப்புறம் கார் பார்க்கிங்க்கு 30 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த அமௌண்ட் நம்ம பே பண்ணிட்டு நம்ம கார் பார்க் பண்ணிடலாம். நாம இப்போ ஃபர்ஸ்ட் ஆதியோகி ஸ்டாச்சு தான் பார்க்க போறோம். பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு, நம்ம இங்க இருந்து பாக்குறப்பே எவ்வளவு நல்லா தெரியுதுன்னு சொல்லிட்டு, சுத்தியுமே மலை, நடுவுல அந்த சிலைய பாக்குறதுக்கு அவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான சிலை, பார்க்கவே அவ்வளவு ஒரு அழகான ஒரு ஃபீல் கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த பிரம்மாண்டமான சிலையை வடிவமைச்சது சத்குரு ஜக்கி வாசுதேவ் தான். இந்த சிலை பாத்தீங்கன்னா 112 அடி உயரமும் ஸ்டீலால தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. 500 டன் எடையோடையும் இருக்குது. ரொம்பவே பிரம்மாண்டமான சிலை. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடுலேயே மிகப்பெரிய சிலைன்னு சொல்லி கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டும் இந்த சிலைக்கு கிடைச்சிருக்கு. மகாசிவராத்திரி வர்றதுனால இங்கெல்லாம் ஸ்டேஜ் எல்லாம் அவங்க அமைச்சிட்டு இருந்தாங்க. நிறைய வேலைகள் நடந்துட்டு இருந்துச்சு. இந்த ஆதியோகி ஸ்டாச்சுவோட டைமிங்ஸ் பாத்தீங்கன்னா நைட்டு 8 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்க. வீக் டே சாட்டர்டே சண்டேல நைட்டு 8 o'clock 3D லைட் ஷோ நடக்கும். ஒரு 15 மினிட்ஸ் நடக்கும். இப்போ இந்த மகா சிவராத்திரி வர்றதுனால இந்த பிப்ரவரி மந்த் ஃபுல்லாவே எல்லா டேஸுமே 7:15க்கு லைட் ஷோ நடந்தது. நாங்க போன டைம்லயும் 7:15க்கு லைட் ஷோ நடந்தது. அந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன். நான் லாஸ்டா உங்களுக்கு அந்த வீடியோ போடுறேன். இப்போ நம்ம இங்க இருந்து தியானலிங்கம் போயிட்டு இருக்கோம். நம்ம ஈவினிங்ல வந்தோம்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த பிளேஸ சுத்தி பார்க்கிறதுக்கும், இந்த மலைகளை இங்க இருந்து பார்க்கிறதுக்குமே அவ்வளோ ஒரு நல்லா இருக்கும். நல்ல ஒரு சீனிக் அண்ட் நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளேஸ்ன்னு சொல்லலாம். நம்ம இங்க இருந்து தியானலிங்கம்க்கு நடந்தும் போகலாம். இல்லாட்டி உங்களுக்கு மாட்டு வண்டியும் இருக்கு, எலக்ட்ரிக் கார் ஃபெசிலிட்டியும் இருக்கு. கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள் அவங்களால நடக்க முடியாது அப்படின்னா நீங்க மாட்டு வண்டி இல்லாட்டி எலக்ட்ரிக் கார் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக் காருக்கும் சரி மாட்டு வண்டிக்கும் சரி 10 ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க. இங்க இருந்து நம்மள சர்ப்பவாசல் கிட்ட நம்மள இறக்கிருவாங்க. ஆனா நாங்க நடந்தே தான் போனோம். ஏன்னா இங்க இருந்து போற அந்த பாதை ரொம்பவே நல்லா இருக்கும். நம்ம அந்த இயற்கையை ரசிச்சுட்டே போகலாம். அவ்வளோ ஒரு நல்ல பிளேஸ். ஒரு ரிலாக்ஸா ஒரு வாக் மாதிரி நாங்க நடந்து தான் போயிட்டு இருந்தோம். ரொம்ப தூரம்லாம் இல்லை. ஒரு 5 மினிட்ஸ்ல நம்ம ரீச் ஆகிடலாம். பக்கத்துல தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க நிறைய ஃபுட் ஸ்டால்ஸும் இருக்கு. நிறைய ஃபுட் ஸ்டால் இருக்கு. நீங்க இங்க வந்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்ஸ் நீங்க ட்ரை பண்ணலாம். இந்த ஈஷா யோகா சென்டர்ல பாத்தீங்கன்னா நர்சரி கூட இருக்கு. ஈஷாவோட நர்சரியும் இவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா நிறைய பிளான்ட்ஸ், ட்ரீஸ் எல்லாமே அவங்க கிடைக்குது. ரொம்ப சீப்பான பிரைஸ்லயே அவங்க சேல் பண்றாங்க. நாங்க போன டைம்ல க்ளோஸ் பண்ணி இருந்தது. இந்த கோவிடாலயா என்னன்னு தெரியல. நாங்க போன டைம்ல க்ளோஸ்டா தான் இருந்தது. அதனால நான் வெளியில மட்டும் உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ மாதிரி எடுத்திருக்கேன். பாருங்க. ரொம்பவே நல்லாவே மெயின்டைன் பண்ணிருக்காங்க நர்சரிய. இந்த பிளேஸே சொல்லலாம். ரொம்பவே நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க.
சைடும் பார்த்தீங்கன்னா, நெறைய ஷாப்ஸ் இருக்குது. இங்க பார்த்தீங்கன்னா, சாட் ஐட்டம்ஸு, டீ, காஃபி, ஐஸ்கிரீம்ஸ், குல்ஃபி இந்த மாரிலாம் நெறையா சேல் பண்ணிட்டுருந்தாங்க. இந்த மாரி நெறைய வெரைட்டி ஆஃப் ஸ்நாக்ஸ் வந்து இங்க கெடைக்குது. போற வழி எல்லாமே நெறையா ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து நான் பார்த்துட்டே போனேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆதியோகி ஸ்டாச்சு கிட்ட வந்து நம்ம மாட்டு வண்டி அந்த மாரி நம்ம ஏறி வந்தோம்னா, இங்க வந்து நம்மள டிராப் பண்ணிருவாங்க. இதுதான் லாஸ்ட் பாயிண்ட். நம்ம அங்கல ஏத்திட்டு, இங்க கொண்டு வந்து நம்மள டிராப் பண்ணிருவாங்க. திரும்ப இங்க இருந்து அங்க போறதுக்கு கூட சேம் ₹10 தான் சார்ஜ் பண்றாங்க. ஒன்ஸ் நம்ம இங்க வந்து இறங்குனதுக்கப்புறம், சர்ப்பவாசல் மூலமா உள்ள வந்து நம்ம தியானலிங்கம் பார்க்க போகலாம். போறதுக்கு முன்னாடி நம்மளோட பேக்ஸ் எல்லாமே நம்ம இங்க வந்து வச்சுட்டு தான் போகணும். எதுவுமே உள்ள அலோ பண்ண மாட்டாங்க. செல்ஃபோனோ எதுவுமே எடுத்துட்டு போக முடியாது. நம்ம எல்லாத்தையுமே இந்தோ அங்க தெரியுது பாருங்க, அந்த இடத்துல வச்சுட்டு போகணும். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா, ஈஷாவோட வெஜ் ரெஸ்டாரண்ட். ரொம்பவே அமேசிங்கா இருக்கும் ஃபுட்டு வந்து. எப்ப இங்க வந்தாலும் கண்டிப்பா இங்க வந்து நாங்க டின்னர் சாப்பிட்டுட்டு தான் போவோம். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஃபுட்டு. அப்புறம் இங்க வந்து செக் பண்ணிட்டு நம்மள உள்ள அனுப்புவாங்க. உள்ள வந்து கேமரா எதுவும் அலோ பண்ண மாட்டாங்க. அதனால என்னால உள்ள வந்து வீடியோ எடுக்க முடியாது. இதுதான் சர்ப்ப வாசல். இந்த வாசலுக்கு உள்ள போனா தான் நம்ம தியானலிங்கம் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம தீர்த்த குண்டம், ஆதியோகி ஆலயம், ஆசிரமம், லிங்க பைரவி டெம்பிள் எல்லாமே இதுக்குள்ள தான் இருக்கு. இந்த தியானலிங்கம் வந்து 2,50,000 செங்கல்கள் வச்சு தூண்களே இல்லாம பில்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ள போனீங்கன்னா ஒரு மன அமைதியும், தியானம் பண்றதுக்கான ஒரு நல்ல சூழ்நிலையும் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்பவே ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸ் அது. உள்ள போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா, நாங்க ஈஷாவோட வெஜ் ரெஸ்டாரண்ட்ல வந்து நல்லா சாப்ட்டுட்டு, லைட் ஷோ பார்க்க போயிட்டோம். லைட் ஷோ பார்த்தீங்கன்னா, ஷார்ப்பா 7:15க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு 15 மினிட்ஸ் நடந்தது இந்த லைட் ஷோ. பார்க்கறதுக்கு அவ்ளோ ஒரு அமேசிங்கா இருந்தது. ரொம்பவே பிரம்மாண்டமான லைட் ஷோன்னு சொல்லலாம். அவ்ளோ நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு அதுல சில கிளிப்ஸ வந்து நான் இங்க ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. Adiyogi absorbed her and made her a part of himself, and hence he is the Ardhanari, the ideal man, where one half of him is woman. இந்த 3D லைட் ஷோ முடிஞ்சதும் நாங்க அங்க இருந்து கிளம்பிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இங்க வந்தா ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்க கோயம்புத்தூர்ல இருந்தீங்கன்னா, வீக்கெண்ட் கண்டிப்பா வரலாம் நீங்க. இந்த வீடியோல இருந்து உங்களுக்கு நெறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். வேற ஒரு இன்ட்ரஸ்டிங் வீடியோவோட உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.